நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை கவனித்து படியுங்கள் என்று நாம் தியானித்தோம். இன்னும் சற்று ஆழமாய் போக நம் வாழ்விலே கிறிஸ்துவ அனுபவம் என்பது நாளுக்கு நாள் முதிர்ச்சி அடைய தேவன் விரும்புகிறார். அது நமக்கு பிரயோஜனம், அது அனைவருக்கு பிரயோஜனம். அதனால் இந்த வேளையிலும் கூட ஏசாயாவின் புத்தகம் 51 அதிகாரம் 7 வசனம், நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கும் பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லி நம்முடைய கலக்கத்தையும் பயத்தையும் போக்க வேதமும் தேவனும் விரும்புகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு பயமும் கலக்கமும் ஒவ்வொரு நாளும் நம்மை வாட்டி வரித்து விடுகிறது. ஆனால் வேதம் நம்மை பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர, கலக்கத்திலிருந்து நம்முடைய கலக்கத்தை மாற்ற விரும்புகிறவராய் தேவன் இருக்கிறபடினாலே கலக்கமும் பயமும் நம்மை விட்டு முழுமையாய் நீக்க விரும்புகிறார். அந்த முழுமையான அந்த பயத்தையும் கலக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்ட வண்ணமாக நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரமல்ல, அதை விரும்பி படிப்பது மாத்திரமல்ல, அதை இருதயத்திலே பதித்துக் கொள்ளும்படியாக நம் சரீரத்திலே எலும்புகள் இருக்கிறது, நம் சரீரத்திலே சதைகள் இருக்கிறது, நம் சரீரத்திலே நரம்புகள் இருக்கிறது, நம் சரீரத்திலே ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதயத்திலே தேவன் சொல்கிற ஒரு காரியம் வசனத்தை அதோடு கூட பதித்துக் கொள்ளும்படியாக அந்த அனுபவத்தில் போகும்போது நம் வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கடந்து வரும். கலக்கம் வரும், பயம் வரும், ஆனாலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பார்வோனுடைய சேனைகளை விட்டு அவர்கள் கடந்து வரும்போது, எகிப்தை விட்டு கடந்து வரும்போது பயப்படும்படியான ஒரு சோதனை அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. கடக்க முடியாத கடலுக்கு எதிராக இருக்கிறார்கள். மேற்கொள்ள முடியாத பார்வோன் சேனை வருகிறது. ஆனால் கர்த்தர் கூட இருந்தபடினாலே அவர்கள் பயத்தையும் கலக்கத்தையும் கர்த்தர் மாற்றி அவர்களை அந்த கடல் மத்தியிலே இரண்டாக பிளக்கப்பட்டு வெட்டாந்தரை நடப்பது போல கடந்து போனது போல நம் வாழ்க்கையில் கூட என்ன கலக்கங்களோ என்ன பயமான காரியங்களோ நம் பாதை இருந்தாலும் கூட வசனத்தை பதித்திருப்போம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே ஜெயத்தை பெறுவோம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தர் என்பவன் எதற்குமே அஞ்சிடே, கர்த்தர் என்பவன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியை அறிந்தவர்களே, இருதயத்திலே வேதத்தை பதித்திருக்கிற என் ஜனங்களே என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறபடியினாலே நம் இருதயத்துக்குள்ளாக வேத வசனங்களை பதித்துக் கொள்ளும்படி ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் கலக்கம் எங்கள் பயம் நீங்க எங்கள் இருதயத்திலே வேதத்தை பதித்துக் கொள்ள நீர் விரும்புகிறீர். நாங்களும் அந்த அனுபவத்தில் போக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.